சித்தர்கள் வாழும் தோரணமலை. வாழ்வில் அனைவரும் ஆரோக்கியமாக வாழவே விரும்புவார்கள். ஆனால் எப்படி பார்த்தாலும் எல்லோருக்குமே ஏதோ ஒரு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை என்பதுதான் நிதர்சனம். தலைவலி, வயிற்றுவலி, கைவலி, கால்வலி, பல்வலி, காதுவலி, மூட்டுவலி, முதுகுவலி, கழுத்து வலி என ஏதோ ஒரு வலி வீட்டில் ஒருவருக்காவது இருப்பதை பார்க்கலாம். இந்த வலிக்கு எல்லாம் மருந்தாக பெயின் கில்லர்ஸ், பி காம்ப்ளெக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அல்லது பிரச்சனையின் தீவிரத்தை பொறுத்து சமயங்களில் ஸ்டெராய்டும் நிவாரணமாக பயன்படுத்தப்படுவதாக கூறுகிறார்கள். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகள் முன் சித்தர்கள் ஒரு மலை மேல் ஒரு ஆராய்ச்சி கூடமே வைத்து மனிதனுக்கு வரும் 4448 நோய்களுக்கும் நாடி பார்த்து உடனே தீர்வு கண்ட அதிசயத்தை கேள்விப்பட்டதுண்டா? அது மட்டுமல்ல, இன்றைய நவீன யுகத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பது போல இஎன்டி, கார்டியாலஜி, நியூராலஜி, டயபெட்டாலஜி, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கைனகாலஜி, ருமேட்டாலஜி, யூராலஜி இருப்பது போல அக்காலத்தில் உச்சி முதல் பாதம் வரை எல்லா அவயங்களிலும் வரும் ஸ்தூல, சூட்சும, சரும, கர்ம நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்த ஆச்சரியம் நிகழ்ந்துள்ளது என்பது தெரியுமா? சித்த வைத்தியம் உருவானதே அங்குதானாம். ஆம் நேயர்களே, அந்த இடம் தோரணமலை. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ஒரு அற்புதமான மலை தோரணமலை. உலகமே வியக்கும் அளவிற்கு அகத்தியர் சித்தர் இங்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடம் நிறுவி பல்லாயிரம் நூல்களையும் ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் உருவாக்கிய அதிசயம் நிகழ்ந்த இடம்தான் தோரணமலை. ஏற முடியாமல் ஆரம்ப காலத்தில் இந்த மலை இருந்துள்ளது. சித்தர்கள் அஷ்டமா சித்துகள் புரிந்து காற்றில் பறந்து வந்தே தோரணமலை உச்சியை அடைவார்களாம். அங்கு ஒரு குகைக்குள் தகுதியானவர்களுக்கு மட்டும் மருத்துவம் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு காரணம், மருத்துவம் என்பது அத்தனை இரகசியமாக இங்கு பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது. சென்ற நூற்றாண்டு வரை இந்த ரகசியம் அறிந்து சிலர் மட்டும் மிக சிரமப்பட்டு மலை உச்சிக்கு சென்று இங்கு இருக்கும் சக்தி வாய்ந்த சுனை தீர்த்தத்தில் நீராடி சித்தர்கள் தவம் செய்த குகை உள்ளே தியானம் செய்துள்ளனர். பிற்காலத்தில் முருகனே விரும்பி சித்தர்கள் அருளால் இங்கு பல தடைக்கு பின்பு படிக்கட்டுகள் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை பர்வதமலை போல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த மலை. இந்த மலைக்கு முருகன் அருள் இல்லாமல் யாராலும் வர முடியாதாம். சித்தர்கள் நினைத்து உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்று விதி இருந்தால் மட்டுமே இங்கு வர முடியுமாம். பிரம்மாண்டமான இந்த மலையை பற்றியும் சித்தர்கள் காட்சி தரும் அற்புதத்தையும் இங்கு வரும் பக்தர்களின் தீராத நோய் தீரும் அதிசயத்தையும் விரிவாக தற்பொழுது காண உள்ளோம். அது மட்டுமல்ல, இந்த மலைக்கு டாக்டர் படிக்க விரும்பும் மாணவர்கள் ஏராளமானோர்கள் வருகிறார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான டாக்டர்களும் தோரணமலை முருகனே உபாசனை கடவுளாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இது தவிர கல்வி தடை, திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, வேலை கிடைக்க, தொழில் சிறக்க, விவசாயம் செழிக்க, மழை வர,
இங்கு நடக்கும் ஒரு விசேஷ பூஜையில் கலந்து கொண்டால் நினைத்தது எல்லாம் நடப்பதாக சொல்கிறார்கள். அதையெல்லாம் விரிவாக தற்பொழுது காண இருக்கின்றோம். அதற்கு முன் முதலில் அகத்தியர் ஏன் தோரணமலையில் மருத்துவ ஆராய்ச்சி பாடசாலை நிறுவினார், அப்படி என்னதான் இந்த மலையில் உள்ளது என்று இனி காணலாம். அகத்தியர் வாழும் அதிசய மலை. இமயமலையில் சிவபார்வதி திருமணம் நடைபெறுவதை முன்னிட்டு பூமி சமநிலை பெற சிவபெருமான் அகத்தியரை தென்னாட்டுக்கு அனுப்பினார். உண்மையில் தென்னாட்டில் சித்தர்கள் பரம்பரையை முருகனால் உருவாக்கப்பட இருப்பதை முன்பே அறிந்துதான் ஈசன் தமிழ்நாட்டுக்கு அகத்தியரை அனுப்பி வைத்தாராம். அதுவரை உலகிலேயே இமயமே அற்புதங்கள் நிறைந்த அமானுஷ்ய மலை என அகத்தியர் நினைத்தார். அவர் தென்னாட்டுக்கு பயணித்த போதுதான் அகத்தியருக்கு புரிந்தது, இமயத்திற்கும் சற்றும் குறையாத ஒரு மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலை என்று. ஆம் நேயர்களே, அகத்தியர் சித்தர் தென்னாட்டுக்கு வரும்போது மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகை கண்டு வியந்து அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியதாம். அது என்ன தெரியுமா? தனக்கு தெரிந்த சித்த மருத்துவத்தை சீடர் பரம்பரை மூலம் பலருக்கும் கற்றுக் கொடுத்திடவும், சித்த வைத்திய பாடசாலை ஒன்றை உருவாக்கிடவும், நோயில்லா உலகை உருவாக்கிடவும் அகத்தியர் சித்தர் நினைத்தார். அதற்கு ஒரு ரகசிய இடம் தேடினார். அவர் தேடிய அந்த இடம் அவர் நினைத்தது போலவே கிடைத்தது. அந்த இடம் எந்த இடம் என்று தெரிந்து கொள்ளும் முன்பு அகத்தியரை வியப்பில் ஆழ்த்திய மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படி என்னதான் இருக்கிறது என இனி காணலாம். அதிசயங்கள் நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இமயமலைக்கு நிகரான ஒரு மலைத்தொடர்தான் மேற்கு தொடர்ச்சி மலை. தென்னாட்டின் பொக்கிஷம் மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வரை சங்கிலி தொடர் போல் சுமார் 1600 கிலோமீட்டர் தொலைவு வரை பரவி கிடக்கும் ஒரு அமானுஷ்யமான இந்த மலை இயற்கை அளித்த கொடை எனலாம். உலகில் உள்ள வனவளங்கள் மிகுந்து காணப்படும் 32 இடங்களில் இதுவும் ஒன்று. அது மட்டுமின்றி இந்தியாவின் 126 ஆறுகள், 29 நீர்வீழ்ச்சிகள், கொடைக்கானல், ஊட்டி, நீலகிரி, மூணாறு உள்ளிட்ட சர்வதேச கோடை வாசஸ்தலங்கள் மற்றும் பழனி முருகன் கோயில், சபரிமலை ஐயப்பன் கோயில் உள்ளிட்ட எண்ணற்ற கோயில்கள் இதில் அடங்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை உலகின் பாரம்பரியமிக்க பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய இடமென யுனெஸ்கோ 2012ஆம் ஆண்டு அறிவித்தது. 35 சிகரங்களை கொண்ட இமயமலை தொடரில்தான் இந்தியாவிலேயே யானைகள் அதிக அளவில் உள்ளன. இது தவிர புலி, சிறுத்தை உள்ளிட்ட 139 வகை பாலூட்டி விலங்குகளும் இங்கு உள்ளன. 7402 பூக்கும் தாவரங்கள், 1814 பூக்காத தாவரங்கள், அமானுஷ்யமான மூலிகை செடிகள், 10 வகையான காட்டு தேனீக்கள், 6000 வகையான பூச்சிகள், 508 வகையான பறவை இனங்கள், 179 வகையான நீர் நில வாழ்வன, 288 வகையான மீன் வகைகளும் உள்ளன. இந்த மலைத்தொடரில்தான் கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, தாமிரபரணி உள்ளிட்ட ஜீவநதிகளும், மணிமுத்தாறு, தென்பெண்ணையாறு, வைகை, பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளும், தென்னிந்தியாவின் நீர் ஆதாரமாக கருதப்படும் 126 முக்கிய சிற்றாறுகளும்,
இந்த மலையில்தான் உற்பத்தியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தனை அதிசயங்கள் நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகை பார்த்த அகத்தியர் இங்கு தனது சித்த வைத்திய பாடசாலையை நிறுவ ஒரு ரகசிய இடத்தை தேடினார். அந்த இடம் இயற்கை எழில் சூழ்ந்த இடமாகவும் அதே சமயம் அது ஒரு மூலிகை வனமாகவும், மேலும் மருந்து தயாரிக்க தூய்மையான இயற்கை நீர் ஊற்று சுனைகள் இருக்கும் மலையாகவும் இருத்தல் அவசியம் என எண்ணினார். குறிப்பாக அடர்ந்த மலைக்காடுகள் நடுவே யாருமே ஏற முடியாத மலையாக அது இருக்க வேண்டும் என அகத்தியர் சித்தர் நினைத்தார். அப்படி அவர் தேடி வருகையில் குற்றாலம் அருகே இப்பகுதிக்கு வந்தபோது அவர் நினைத்த அனைத்தும் அப்படியே இருந்த ஒரு இடம்தான் தோரணமலை. தோரணமலையை வானில் இருந்து பார்த்தால் ஒரு யானை படுத்திருப்பது போல தெரிவதால் ஆரம்ப காலத்தில் இந்த மலையின் பெயர் வாரணமலை என்று இருந்துள்ளது. பிற்காலத்தில் அது மருவி தோரணமலையாகி உள்ளது. காலத்தால் மறைக்கப்பட்ட இந்த மலையின் ரகசியத்தை ஒருநாள் இந்த ஊரில் வாழ்ந்து வந்த தீவிர முருக பக்தரான பெரியவர் ஒருவர் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் தான் இந்த மலையில் சிலையாக பல காலமாக ஒரு சுனையில் இருப்பதாக கூறி மறைந்துள்ளார். உடனே அங்கு சென்று பார்த்தால் கனவில் கண்டது போல முருகர் சொன்னது போல சிலையாக சுனையுள் இருந்தார். அந்த முருகரை அப்படியே எடுத்த ஊர் மக்கள் ஒரு குகையுள் பிரதிஷ்டை செய்து அன்று முதல் வழிபட்டு வருகிறார்கள். இந்த மலையில் இப்படி எத்தனையோ ரகசியங்கள் அமானுஷ்யமாக உள்ளதாக கூறினார்கள். அதனால் அவற்றையெல்லாம் நேயர்களுக்கு நேரில் சென்று படம் பிடித்து ஒளிபரப்ப நினைத்தோம். அதனால் தென்காசியை நோக்கி பயணித்தோம். தோரணமலை ஒரு உலக அதிசயம். நாங்கள் 5 பேர் கொண்ட குழுவுடன் தோரணமலைக்கு சென்றோம். மலை அருகே வரவர சில்லென்ற தென்மேற்கு பருவக்காற்று வீச அது வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. கோயிலுக்கு செல்லும் வழியில் இருக்கும் ஆலய ஆர்ச்சில் விநாயகர் மற்றும் முருகரை வணங்கிவிட்டு மலையை நோக்கி எங்கள் வாகனம் விரைந்தது. மலையடிவாரத்தில் ஏராளமான தென்னை மரங்கள் இருந்தன. அதிலிருந்து வந்த தென்றல் மனதிற்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை தந்தது. மலை அருகே வந்ததும் மூலிகை வாசம் காற்றில் கலந்து கரைந்து வருவதை நன்கு உணர முடிந்தது. அடர்ந்த காடு நடுவே ஒரு பிரம்மாண்டமான யானை படுத்திருப்பது போல தோரணமலை காட்சி தந்தது. தென்காசி கடையம் தாண்டி முத்துமலைபுரம் என்ற இடத்தை கடந்து வந்தால் தோரணமலையை அடையலாம். பழனி மலை போல இங்கும் மலையடிவாரத்தில் ஒரு கோயிலும் மலை உச்சியில் ஒரு ஆலயமும் என 2 கோயில்கள் உள்ளன. நேராக அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ வல்லப விநாயகரை சென்று தரிசித்தோம். ஆலயம் பார்க்க மிக ரம்யமாக இருந்தது. அங்கு விநாயகர் மிக கம்பீரமாக காட்சி தந்தார். நாங்கள் சென்றபோது ஏராளமானோர் சுவாமி கும்பிட்டுக் கொண்டு இருந்தார்கள். அகத்தியர் சித்த வைத்திய பாடசாலை நடத்திய மலை இது என்பதால் கல்வியில் சிறக்க மாணவர்கள் பலரும் இங்கு வருவது வழக்கமாம். நாங்கள் சென்ற போதும் ஏராளமான பள்ளி சிறுவர்கள் வந்திருந்தார்கள். இது சிறு கோயில்தான். ஆனால் இந்த சின்ன ஆலயத்தில் கூட மிக அழகாக முருகர், சிவன், கிருஷ்ணன், லட்சுமி, சரஸ்வதி மற்றும் நாகர், சப்த கன்னியர், கன்னிமாரம்மன், நவகிரக சன்னதிகள் என எல்லா தெய்வங்களும் இருந்தன. இது தவிர பிரம்மாண்டமான ஒரு அரச மரம் கோயில் அருகே இருந்தது.
நாங்கள் சென்றபோது அரச மரத்துக்கு வித்தியாசமான பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அது எங்களுக்கு புதிதாக இருந்தது. சாமிக்கு பூஜை செய்யலாம், ஏன் அரச மரத்துக்கு அபிஷேகம் எல்லாம் என்று அர்ச்சகரை கேட்டோம். அதற்கு அவர், இங்கு உண்மையில் அரசமரம் மட்டுமல்ல, அரசமரத்துடன் கூடவே ஒரு வேப்ப மரமும் இருக்கிறது என்றார். ஏன் 2 மரங்கள் சேர்ந்துள்ளது என கேட்டோம். அப்பொழுது அர்ச்சகர் ஒரு தகவலை சொன்னார். அது எங்களுக்கு ஆச்சரியத்தையும் முன்னோர்களின் அறிவை கண்டு பிரமிப்பும் ஏற்பட்டது. அதாவது, ஆதி காலத்தில் ஆலயங்களில் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்து அதை சிவசக்தியாக கருதி வழிபாடு செய்வது வழக்கமாம். ஆனால் உண்மையில் இதற்கு பின் மிகப்பெரிய ரகசியம் உள்ளது என்றார். அது என்ன தெரியுமா என்று கேட்டு அவரே தொடர்ந்தார். நோய் வர காரணமே கிருமிகள் தானாம். அந்த கிருமியை அழிக்கும் சக்தி வேப்பமர காற்றுக்கு உள்ளதாம். அதேபோல அரசமர காற்றை சுவாசித்தால் உடலில் பிராணசக்தி பெருகி உயிரணுக்கள் உற்பத்தி அதிகரிக்குமாம். அதனால் ஆலயம் வருவோர் இங்கு வந்து சிறிது நேரம் நின்று வழிபடும் போது இந்த காற்றை சுவாசித்திட நோய்கள் வராது, அதே சமயம் இரத்தம் சுத்தமாகி ஆரோக்கியம் உண்டாகும் என்பதுதான் அரசு வேம்பு கான்செப்ட் என்று முடித்தார் அந்த அர்ச்சகர். இந்த தகவலை கேட்ட பின் முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் சாஸ்திரமாக சொன்னவைகளின் காரணம் தெரியாததால் தான் பல விஷயங்கள் இங்கு புரியாமல் இருக்கிறது என்பது எங்களுக்கு விளங்கியது. மீண்டும் ஒருமுறை முருகர், விநாயகர் உட்பட அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு விட்டு படியேறத் தொடங்கினோம். இயற்கையின் கொடை தோரணமலை. சுமார் 800 அடி உயரம் கொண்ட தோரணமலை ஏற 1193 படிகள் உள்ளன. எங்களால் தொடர்ந்து படியேற முடியவில்லை. சிறிது நேரம் அங்கங்க இருக்கும் மண்டபங்களில் உட்கார்ந்துதான் செல்ல முடிந்தது. அப்படி உட்காரும் போதெல்லாம் ஆகாயத்தோடு உரசியபடி இருக்கும் மலையின் ஏகாந்த அழகையும் இனிமையான இளந்தென்றலையும் ரசித்தோம். மனதிற்கு மிக ஆனந்தமாக இருந்தது. மலையேறும் வழியில் இங்கு எண்ணற்ற சுனைகள் உள்ளன. இவை அனைத்தும் சக்தி வாய்ந்த தீர்த்தமாம். இந்த நீரால்தான் முருகருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது என்றார்கள். இந்த நீரை கொண்டே அகத்தியர் குளிகைகள், சூரணம் எல்லாம் செய்தாராம். மலை ஏறும் போது வழியில் ஒரு குகையில் சிவபெருமான் இருப்பதாகவும் சித்தர்கள் பலர் அங்கு தவம் செய்ததாகவும் சொன்னார்கள். அதனால் அங்கு சென்றோம். அங்கு சற்று நேரம் அமர்ந்து இருந்தோம். அது வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. திருச்செந்தூர் முருகன் தோரணமலையில் ஒரு வழியாக சுமார் 1 மணி நேரத்தில் மலை உச்சியை அடைந்தோம். மலை மேல் இருந்து சுற்றி பார்த்தோம். அற்புதமான அனுபவமாக இருந்தது. மலை மேல் ஒரு குகையுள் முருகர் மிக அழகாக காட்சி தந்தார். நாங்கள் சென்றபோது அங்கே இருக்கும் அர்ச்சகர் பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் பூஜை செய்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அதனால் பத்ரகாளியம்மனை தரிசிக்க சென்றோம். செல்லும் வழியில் அங்கு ஒரு வேல் குழி இருந்தது. வேல் அருகே ஒரு கால் தடமும் இருந்தது. பார்ப்பதற்கு மிக தத்ரூபமாக இருந்தது. இது இயற்கையிலேயே இருப்பதாக சொன்னார்கள். முன்னொரு சமயம் முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு செல்லும் முன் இங்கு வந்ததாகவும்
அதனால்தான் இந்த வேல்குழியும் கால் தடமும் திருச்செந்தூரை நோக்கி இருப்பதாகவும் சொன்னார்கள். வேலை தரிசித்துவிட்டு மெல்ல நடந்தோம் பத்ரகாளி அம்மனை நோக்கி. அதிசயம் செய்த பத்ரகாளியம்மன். பத்ரகாளியம்மன் ஆலயம் மிக அழகாக இருந்தது. நாங்கள் சென்றபோது பூஜை நடந்து கொண்டிருந்தது. எங்களோடு இன்னும் சிலரும் அங்கிருந்தனர். மலை மேல் வெயில் மிக கடுமையாக இருந்தது. வேர்த்து கொட்டியது. மழை வந்தால் நன்றாக இருக்குமே என்று பேசிக்கொண்டோம். இது அங்கிருந்த துணை அர்ச்சகர் ஒருவர் காதில் விழுந்து விட்டது. உடனே அவர், அதுக்கென்ன, அம்மா கிட்ட சொல்லுங்க, உடனே மழை வரும் அப்படின்னு தமாஷாக அவர் சொன்னார் என்று நினைத்தோம். என்ன ஆச்சரியம்! சிறிது நேரத்தில் எல்லாம் மேகமே இல்லாமல் இருந்த தோரணமலையை நோக்கி கார் மேகங்கள் சூழ்ந்து அப்படி ஒரு மழை. இது என்ன அதிசயம்! கடவுள் அணுவிலும் அணுவாக இருந்து எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது இதுதானா? இந்த அதிசயத்தை நாங்கள் அந்த மழையில் நனைந்து ஆனந்தமடைந்தோம். எங்களோடு அந்த அர்ச்சகரும் நனைந்த காட்சி மறக்க முடியாத அனுபவம். மருந்து குழியும் அகத்தியர் பாடசாலையும். தோரணமலையை சுற்றி எண்ணற்ற அதிசயங்கள் உள்ளன. இங்குள்ள சுனையில் நீராடினால் எப்பேற்பட்ட நோயும் குணமாவதாக சொல்கிறார்கள். அகத்தியர் தனது சீடர்களுக்கு இங்குதான் சித்த மருத்துவம் கற்பித்தார் என்கிறார்கள். அங்கிருந்த பெரியவர் ஒருவர் மருந்து அரைத்த குழிகள் இருக்கும் பாறைக்கு எங்களை அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு பாறை இருந்தது. அதில் ஏராளமான குழிகள் இருந்தன. இப்படி மலையை சுற்றி பல குழிகள் இருப்பதாக அவர் சொன்னார். ஒரு காலத்தில் இந்த இடத்தில்தான் மிகப்பெரிய பாடசாலை வைத்து ஏராளமான சீடர்களுக்கு மருத்துவம் கற்றுக் கொடுத்து இருக்கிறார் அகத்தியர். ஒரு மருத்துவ மாணவன் என்பவன் மண் முதல் விண் வரை அனைத்து ரகசியங்களையும் கற்று தேர்ச்சியடைந்தால்தான் முழு மருத்துவனாக முடியும் என்று கருதிய அகத்தியர் அதற்காக 1,24,000 சித்த மருத்துவ கிரந்தங்களை வகுத்துள்ளார் என்றார். அப்போது எங்கள் குழுவில் இருந்த ஒருவர், ஒரு மருத்துவ மாணவன் இதெல்லாம் படிக்கணுமா என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர், இக்காலத்தில் போல அக்காலத்தில் ஒரு நோயாளி வந்தால் ஸ்கேன், பிளட் டெஸ்ட், ஸ்டெராய்டு டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட், யூரின் டெஸ்ட் என பல டெஸ்ட் எடுத்த பின்பு நோயை கண்டுபிடிக்கும் வசதியோ நேரமோ கிடையாது. ஆனால் ஒரு நோயாளியை பார்த்தவுடன் நாடியை பிடித்து பார்த்து அவருக்கு வந்த நோய் உடல் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா, ஆன்மா சார்ந்ததா என்று கண்டுபிடித்து விடுவார்களாம். அது மட்டுமல்ல, அதற்கு என்ன மருந்து, எத்தனை நாளில் அந்த நோய் குணமாகும், நோயாளிக்கு உணவு முறை, பத்தியம் என்ன போன்ற எல்லா விவரங்களையும் விரிவாக சொல்லி விடுவார்களாம். அது மட்டுமல்ல, இங்குதான் உலகின் முதல் அறுவை சிகிச்சையும் நடந்துள்ளது என்ற ஆச்சரியமான தகவலையும் கூறினார். உலகின் முதல் அறுவை சிகிச்சை நடந்த மலை. முன்னொரு சமயம் அகத்தியரிடம் தீராத தலைவலியுடன் ஒரு நோயாளி வந்தார். அந்த நோயாளியை பரிசோதித்த அகத்தியர் சித்தர் அவரது மூளை அருகே ஒரு தேரை இருப்பதை கண்டுபிடித்தார். அதனால் அவருக்கு கபால சிகிச்சை அளிக்க முடிவு செய்து கபாலத்தை பிளந்து மூளை அறுவை சிகிச்சை செய்ய தொடங்கினார். அப்பொழுது மூளை உள்ளே தேரை இருப்பதைக் கண்ட அகத்தியர் அதை எடுக்க ஒரு குறடால் முயற்சி செய்தார்.
ஆனால் தேரையோ நகர்ந்து கொண்டே இருந்தது. அதனால் செய்வதறியாது திகைத்தார் அகத்தியர். அந்த சமயத்தில் அருகே இருந்த அகத்தியரின் சீடன் உடனே ஒரு பானையில் தண்ணீர் கொண்டு வந்தான். நீரை பார்த்ததும் கபாலத்தில் இருந்த தேரை எகிரி பானைக்குள் குதித்தது. சிறுவனின் சமயோஜித புத்தியை கண்ட அகத்தியர் அன்று முதல் அந்த சீடனை தேரையார் என்று பெயரிட்டு அழைத்தார். அத்துடன் பல மூலிகை ரகசியங்களையும் தேரையாருக்கு கற்றுக் கொடுத்து இனி தனித்து இயங்கு என ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார். அன்று முதல் 8 திக்கும் சென்று பல்லாயிரம் நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்த்து இறுதியில் தோரண மலையிலேயே ஜீவசமாதியும் அடைந்தாராம் தேரையார். தேரையார் ஜீவசமாதி. தேரையாரின் வரலாறு எங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது. அவரின் ஜீவசமாதி சிறிது தூரத்தில் காட்டுக்குள் இருப்பதாக சொன்னார்கள். உடனே அங்கு சென்றோம். வழியெல்லாம் பெரிய பெரிய பாறைகள், அதன் நடுவே செல்ல வேண்டியிருந்தது. பாதையே இல்லாததால் நடக்க சற்று சிரமமாக இருந்தது. இறுதியில் ஒரு வழியாக தேரையார் ஜீவசமாதியை அடைந்தோம். எத்தனையோ சித்தர்களுக்கெல்லாம் குருவாக இருந்த சித்தர் அகத்தியர், அவரின் தலைமை சீடர் தேரையார். அப்படிப்பட்ட தேரையாரின் ஜீவசமாதியில் இன்று நாங்கள் இருப்பதை நினைத்தோம். இது மிகப்பெரிய பாக்கியமாக எங்களுக்கு தோன்றியது. பின்னர் அந்த குகையுள் சென்று சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு கிளம்பினோம். வேண்டுதலை நிறைவேற்றும் வருண கலச பூஜை. தோரணமலை நோய் தீர்க்கும் ஒரு அதிசய மலை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இங்கு ஒரு விசேஷ பூஜை நடைபெறுகிறது. அந்த பூஜைக்காக காத்திருந்து ஒரு நாள் சென்றோம். அதாவது ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் வேண்டுதலை நிறைவேற்றும் வருண கலச பூஜை சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. ஆரம்ப காலத்தில் விவசாயிகளுக்காக இந்த பூஜை பிரத்யேகமாக செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அதாவது விவசாயிகள் நலமாக வாழவும், பருவமழை சரியான காலத்தில் பெய்யவும், விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்டு இருக்கிறது வருண கலச பூஜை. பிற்காலத்தில் திருமண தடை, குழந்தை பாக்கியம் தாமதம், நல்ல வேலை கிடைக்க, கடன் பிரச்சனை தீர, கணவன் மனைவி ஒற்றுமை, கோர்ட் கேஸ் வில்லங்கம் என அனைத்தும் தோரணமலை முருகனருளால் இந்த பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு தீர்ந்துள்ளது. அந்த பூஜையை பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. பூஜையின் போது முருகருக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை காண கண்கோடி வேண்டும். டாக்டர்கள் தரிசிக்கும் மலை. பொதுவாக உடம்பு சரியில்லை என்றால் டாக்டரிடம் செல்வோம். ஆனால் இந்த மலைதான் சித்த மருத்துவம் கண்டுபிடித்த இடம் என்பதால் பல டாக்டர்கள் தங்கள் தொழில் சிறக்கவும், கைராசியான டாக்டர் என்ற பெயர் எடுக்கவும் இங்கு வந்து முருகரை தரிசித்து செல்கிறார்களாம். மேலும் நீட் தேர்வில் வெற்றி பெற்று டாக்டராக வேண்டி பல மாணவர்களும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தோரணமலை பூமி இது தொன்மையான பூமி, வேலவன் வந்து ஆலயம் கொண்ட விந்தையான பூமி,
அகத்தியரும் தேரையரும் அமைதி கண்ட பூமி. அகத்தியரும் தேரையரும் அமைதி கண்ட பூமி. நலம் பலவும் நாடுவோர்க்கு நன்மை செய்யும் பூமி. இது சித்தர் வாழும் பூமி. தோரணமலைக்கு வாருங்க, துன்பம் எல்லாம் தீருங்க, சித்தரின் அருளை நாடுங்க, சிந்தை குளிர வாழுங்க. நினைத்ததை நடத்தும் தேரையார். தோரணமலையில் இருந்து கிளம்பும் முன்பு மீண்டும் ஒருமுறை முருகனை தரிசித்தோம். அப்பொழுது அங்கிருந்த அர்ச்சகர் ஒரு அழகான தேரையார் சித்தர் மற்றும் அகத்தியர் சித்தர் இருக்கும் சின்ன படமும் முருகர் படமும் எங்களுக்கு தந்து, இந்த சின்ன படத்தை எப்பொழுதும் உங்கள் சட்டை பையுள் வைத்துக் கொள்ளுங்கள், வெளியில் செல்லும் போது எந்த ஆபத்தும் வராது. இந்த முருகர் படத்தை வீட்டு பூஜை அறையில் வையுங்கள். தோரணமலை முருகர் படத்தை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யும் போது வீட்டில் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். மேலும் பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்றார். அவர் தந்த அந்த இரு படங்களையும் முருகரே தந்ததாக நினைத்து வாங்கிக் கொண்டோம். மங்களம் பல கோடி வண்ணமயில் வேலனுக்கு பக்தியுடன் சொல்லிடுவோம் சுபமங்களம். பன்னிருக்கை கொண்டவனின் பாதமலர்தான் பணிய, பன்னிருக்கை கொண்டவனின் பாதமலர்தான் பணிய, பக்க துணை தான் வருமே சுபமங்களம். ஜெயமங்களம் வெற்றி தருமங்களம், ஜெயமங்களம் சக்தி தருமங்களம். மறக்க முடியாத தோரணமலை. வாழ்வில் பல அரிய விஷயங்கள் நேரம் கிடைக்கவில்லை என்பதற்காகவே பல நேரம் தவறவிடுகிறோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் நிச்சயம் மிஸ் பண்ணவே கூடாது. அப்படி ஒரு இடம்தான் தோரணமலை. கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் தூரம் மேற்கு தொடர்ச்சி மலை. இதில் எத்தனையோ மலைகள் இருந்தாலும் அங்கெல்லாம் விட்டுவிட்டு அகத்தியர் இந்த இடத்தில் தனது மருத்துவ பாடசாலை வைத்துள்ளார் என்றால் நிச்சயம் இது மிக மிக சக்தி வாய்ந்த இடம் மட்டுமல்ல, இங்கு இன்னும் பல ரகசியங்கள் கண்டிப்பாக இருக்கும் என நம்பலாம். அந்த பாக்கியம் கிடைக்க கண்டிப்பாக நீங்களும் தோரணமலைக்கு சென்று முருகரையும் இங்குள்ள சித்தர்களையும் தரிசியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் வரும். மீண்டும் மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்போம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். சித்தர்கள் வாழும் தோரணமலை.